நம்ம மனிதர்கள் இப்ப எந்த நிலைமைக்கு வந்துட்டா நான் சொல்றேனே, திங்கக்கிழமை உயிர் போற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். சனிக்கிழமை நைட்டு ஜாலியா இருந்தோமா, சண்டே காலையில கறி எடுத்தோமா, சாப்பிட்டோமா, மதியானம் ஃபேமிலியோட இருந்தோமா, என்ன ஆனாலும் பரவாயில்ல தூங்குறேன், அந்த மனநிலைக்கு போயிட்டாங்க. அதுல குறதவங்க இப்போ அந்த ஞானம் அதெல்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உலகத்துல எந்த தெய்வத்திலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் ஞானம். அந்த ஞானத்தை முருகர் கொடுக்குறாரு. நீங்க ஞானம் வந்துட்டீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு வசப்படும் சொல்ற. அந்த ஞானத்தை வந்து முருகரால தான் கொடுக்கும். அந்த ஞானம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, இந்த உலகமே உங்களுக்கு வசப்படும். அப்போ இந்த ஞானத்தை நீங்க முருகத்தை வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அதை விட வேற என்ன வேணும்? அந்த ஞானம் தான் முருகர், முருகர் தான் ஞானம். ஞானத்தை தான் இதை பண்ண. அதனால முருகருக்கு 12 கையில இருக்கிற ஒரு நகத்துல இருக்கிற ஒரு சின்ன புள்ளி தாங்க இந்த வசதி, வாழ்க்கை, வீடு, பணம் தான். 12 கை முருகர் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து உலகத்துல பெரிய அளவுக்கு ஆவீங்க. ஆனா பணிவா இருக்கணும், ஆணவம் இல்லாம இருக்கணும், பணிவா இருக்கணும். எல்லாம் கிடைக்கிறப்போ நம்மளால அந்த கிடைச்சிட்டு நம்ம நேரம் தான் கிடைச்சுன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. நம்மளுக்கு மேல ஒரு சக்தி. இப்போ ரீசெண்டா வந்து ஒண்ணு கண்டுபிடிச்சுங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றான்ல, அவனையும் இறைவன் ஆசீர்வதிக்க சொல்ல வைக்கிறதும் கடவுள் தான். அவன் கடவுள் இல்லைன்றதை அவன் தேடி தேடி தான் சொல்றான். அப்ப ஆக மொத்தம் அவனும் இறைவனை தேடுறான். இறைவன் நினைப்பா அவனுக்கு இருக்கு. கடவுள் இல்ல, கடவுள் என்றப்ப அந்த இறைவன் சிந்தனை இருக்கணும்னு அப்படி சொல்றான். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் நம்ம எவ்வளவுக்கு அடக்கமா இருக்கணும், எவ்வளவுக்கு பணிவா இருக்கணும். இந்த பிரபஞ்சத்துல கேலக்சின்றது வந்து ஒரு சின்ன புள்ளி தான். இதை பத்தி நான் கேள்விப்படுற மனது வந்து அப்படியே அடங்கிடுச்சு.